ஒரு பேய் கூட பேசுறதுக்கோ இல்ல அதோட உருவத்தை பாக்குறதுக்கோ இன்னைக்கான உலகத்துல நிறைய வழிகள் இருக்கு. ஒரு உதாரணமா சொல்லணும்னா நம்மளோட சேனல்லயே இத பத்தி நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். ஆத்மாக்கள் கூட தொடர்பு கொள்வதற்காக எலிவேட்டர் கேம், ஓஜா போர்டுன்னு இதுக்கு முன்னாடியே பல சடங்குகளை பார்த்திருக்கோம். இது எல்லாத்தையும் பண்றது மூலமா ஏதாவது ஒரு ஆத்மாவை பார்க்கவோ பேசவோ முடியும். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறத நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கூட ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நீங்க எத்தனை ஆத்மாக்களை நினைக்கிறீங்களோ அத்தனை ஆத்மாக்கள் உங்க பக்கத்திலே நிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதுலயே ரொம்பவே ஆபத்தான ஆத்மாக்கள் கூட விளையாடுற விளையாட்டாவோ இது இருக்கும். ஒரு தடவை நீங்க இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது முடியிற வரைக்கும் நீங்க இந்த கேமை விட்டு வெளியவே வரக்கூடாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்களால இந்த கேமை விட்டு வெளியே வரவே முடியாது. 17 ஸ்டெப் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கொடூரமான செத்துப்போன ஆத்மாக்கள் கூட விளையாடுற விளையாட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து மேல போறதுக்கோ இல்ல மேல இருந்து கீழே வரத்துக்கோ படிக்கட்டுகளை பயன்படுத்துவோம். இந்த மாதிரியான படிக்கட்டுல தான் நம்மளால இந்த கேமை விளையாட முடியும். குறைஞ்சது 25 படிக்கட்டுக்கு மேல இருக்கிற ஒரு இடத்துல நீங்க இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எலிவேட்டர் கேம், ஓஜா போர்டு மாதிரி இல்லாம இது ரொம்பவே பயங்கரமானது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த விளையாட்டுகள் விளையாடும் போது ஒரு ஆத்மாவோ இல்ல ரெண்டு ஆத்மாவோ தான் வரும். ஆனா இந்த 17 ஸ்டெப் கேமை நம்ம விளையாட ஆரம்பிக்கும் போது நீங்க எத்தனை ஆத்மாக்களை கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆத்மாக்களை மீறியோ நிறைய ஆத்மாக்கள் உங்களோட இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த கேமுக்கு எதுக்காக 17 ஸ்டெப் அப்படின்ற பேர் வந்ததுன்னா, நீங்க 25 ஸ்டெப்புக்கு மேல இருக்கிற ஒரு படிக்கட்டுல 17வது படிக்கட்டுல நின்னுக்கிட்டு இந்த கேமை பிளே பண்ணணும். இத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கையில கல்லுப்பு, குண்டூசி, சாக் பீஸ் மாதிரியான விஷயங்களை கையில எடுத்துக்கணும். கீழே இருந்து மேல ஏறி நீங்க 17வது படிக்கட்டை அடையிற வரைக்கும் உங்களோட எல்லா படிக்கட்டுலயுமே அந்த சாப்பீஸ வச்சு எக்ஸ் மார்க் மாதிரி வரைஞ்சுக்கிட்டே போகணும். கரெக்டா நீங்க 17வது படிக்கட்டுல நிக்கும் போது அந்த 16வது படிக்கட்டு வரைக்கும் நீங்க இந்த எக்ஸ் மார்க்கையும் போட்டிருப்பீங்க. ஆனா நீங்க நிக்கிற 17வது படிக்கட்டுல எந்த ஒரு குறியீடுமே இருக்கக்கூடாது. பிளேனா எம்டியா இருக்கணும். அதே மாதிரி இந்த கேம்ல உங்களுக்கு எதுவுமே நடக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஆத்மாவை இந்த கேமுக்குள்ள நீங்க உங்களோட உதவிக்காக கூப்பிட்டுக்கலாம். இவங்களோட ஆத்மாவை கூப்பிட்டா நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணம் உங்களோட மனசுக்குள்ள இருந்தா மட்டும் அந்த மாதிரியான ஆத்மாக்களை கூப்பிடுங்க. அதாவது அது எப்படின்னா, செத்து போன அவங்களோட பேரை நீங்க நிக்கிற 17வது படிக்கட்டுக்கு அடுத்து இருக்கிற 18வது படிக்கட்டுல எழுதுங்க. அவங்க செத்து போன நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையோ அவங்களோட பேருக்கு பக்கத்திலேயே எழுதிடுங்க. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் ஏதாவது இருந்தாலும் அத 18வது படிக்கட்டிலே வச்சிருங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பேரை நீங்க 8 தடவை தொடர்ச்சியா வாசிக்கும் போது அவங்களோட ஆத்மா உங்க பக்கத்துல வந்து நிக்கும். நீங்க கூப்பிட்ட ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க கூப்பிட்டவங்களோட ஆத்மா கண்டிப்பா அந்த 18வது படிக்கட்டுல வந்து நிக்கும். அத உங்களால நல்லாவே உணர முடியும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அது நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களோட ஆத்மா தானே, நம்ம அதுகிட்ட பேசலாம் அப்படின்ற முயற்சியை மட்டும் நீங்க எடுக்கவே கூடாது. தப்பி தவறி நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலோ உங்களோட உயிரை காப்பாற்றணும்னு கூப்பிட்ட அந்த ஆத்மாவே உங்களோட உயிரை எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். நீங்க உதவிக்கு கூப்பிட்ட ஆத்மா உங்க கூடவே 18வது படிக்கட்டுல பக்கத்துல நின்னுட்டு இருக்க சொல்ல நீங்க அடுத்தடுத்த செயல்களை கண்டினியூஸா செய்யணும். உங்க கையில வச்சிருந்த குண்டு ஊசியால உங்களோட வலது கை கட்ட விரல்லையோ சுண்டு விரல்லையோ நல்லா குத்தி ரத்தம் வர மாதிரி பண்ணி நீங்க நடந்து வந்த, அதாவது கீழ இருந்து மேல ஏறி வந்த படிக்கட்டுல எல்லாம் விழுற மாதிரி நல்லா உதருங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கைய உதரும் போது அந்த ரத்தம் நீங்க நடந்து வந்த படிக்கட்டுல மட்டும்தான் படுற மாதிரி இருக்கணும். மோஸ்ட்லி அதை விட்டு வெளியே போகாம இருக்கிறது
ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா நீங்க எடுத்துட்டு போன கல்லுப்புல கொஞ்சமா எடுத்து நீங்க நின்னுட்டு இருக்கிற 17வது படிக்கட்டுல ஏதாவது ஒரு மூலையில வைங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டோ இந்த கேமை நீங்க ஒரு தடவை விளையாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை ஃபுல்லா முடிச்சிட்டு தான் வெளியே போகணும். எனக்கு எதுவுமே தெரியல, என்னை சுத்தி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி இந்த கேம் பொய்ன்னு நினைச்சு நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களோட உயிருக்கு கண்டிப்பா ஆபத்து தான் வரும். உங்களோட மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்துல நீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஆத்மாவை கூப்பிட ஆரம்பிக்கணும். நான் உங்களுக்காக இந்த 17வது படிக்கட்டுல தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என் கூட வந்து என் பக்கத்திலே நிக்கலாம். உங்களோட பசிய போக்குறதுக்காகவோ நீங்க என் கிட்ட நெருங்கறதுக்காகவோ மீதி இருக்கிற படிக்கட்டுல எக்ஸ் மார்க்கையும் என்னோட ரத்தத்தையும் தெளிச்சிருக்கேன். அதை தொடர்ந்து நீங்க தாராள என்கிட்ட வரலாம். கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு நீங்க பேச பேச உங்களை சுத்தி இருக்கிற சாந்தி அடையாத ஆத்மாக்கள்லாம் உங்களை தேடி அந்த படிக்கட்டு வழியா நடந்து வர ஆரம்பிக்கும். யாரோ ஒருத்தங்க உங்க பக்கத்துல நடந்து வர மாதிரியோ கீழே இருந்து உங்களோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியோ நீங்க எவ்வளவு நல்ல இடத்துல நின்று இருந்தாலும் திடீர்னு அந்த இடத்துல கெட்ட வாசனை எல்லாம் அடிக்கிற மாதிரியோ உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு காரணத்தை கொண்டோ உங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்க அந்த 17வது படிக்கட்டுல இருந்து வெளியே வராத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா வெளியே வந்தா ரொம்ப பெரிய ஆபத்துல முடியும். அப்படி எத்தனை ஆத்மாக்கள் தான் நீங்க இந்த சடங்கை செய்யும் போது நீங்க கூப்பிடுற இடத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டா அதை யாராலையுமே சொல்ல முடியாது. நீங்க அந்த படிக்கட்டுல போட்ட எக்ஸ் மார்க்கு கீழே இருக்கிற ஆத்மாக்கள் உங்க கிட்ட நெருங்க முடியாத மாதிரி தடுக்க பார்க்கும். அதே சமயம் நீங்க உங்களோட கையில இருக்கிற ரத்தத்தை இந்த படிக்கட்டுல தொளிச்சதுனால அந்த ரத்தத்தோட வாசனையால கீழே இருக்கிற பேய்ங்க எல்லாமே உங்களை எப்படியாவது நெருங்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் நின்னுட்டு இருக்கோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு 5-6 படிக்கட்டுக்கு மேல ஏறி அந்த படிக்கட்டுல கூட நிறைய ஆத்மாக்கள் நின்னுட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் நீங்க கரெக்டா பண்ணாலே நீங்க இருக்கிற இடத்துல நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறத உங்களால உணர முடியும். அதே மாதிரி ஒரு சில ஆத்மாக்கள் உங்களோட கண்ணுக்கு தெரியவும் செய்யும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணியும் நீங்க நிக்கிற இடத்துல எதுவுமே நடக்கல, அந்த இடத்துக்கு எந்த ஒரு சவுண்டும் என்னோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க பக்கத்துல 16வது படிக்கட்டுல நீங்க போட்ட எக்ஸ் மார்க்க உங்களோட காலால பொறுமையா அழிங்க. ஆனா உங்களோட ஒரே ஒரு கால் மட்டும்தான் அந்த எக்ஸ் மார்க் அழிக்கணும். இன்னொரு கால் இந்த 17வது படிக்கட்டுலயே நின்னுட்டு இருக்கணும். இப்படி பண்றது மூலமா நீங்க அந்த பேய்ங்க எல்லாம் நம்ம கிட்ட நெருங்க கூடாது அப்படின்னு போட்ட எக்ஸ் மார்க் எல்லாத்துக்கும் பலம் கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த பேய்களும் உங்க கிட்ட நெருங்க ஆரம்பிக்கும். எவ்வளவு சீக்கிரமா அந்த எக்ஸ் மார்க் அழிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அழிச்சிட்டு உங்களோட 2 காலையுமே இந்த 17வது படிக்கட்டுலயே வச்சுக்கோங்க. உங்க கிட்ட நெருங்க முடியாத ஆத்மாக்கள் எல்லாமே உங்க கிட்ட இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்பவே பக்கத்துல வந்து நிக்கும். கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களோட கண்களாலேயோ உங்களோட உடம்பாலேயோ உங்களை சுத்தி நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறத நல்லாவே உணர முடியும். அந்த ஆத்மாக்கள் எல்லாமே உங்க கிட்ட நெருங்கறதுக்காகவோ உங்க மேல இருந்து வர அந்த ரத்த வாசனையிலயோ உங்க பக்கத்திலேயே ஒரு 4-5 பேர் நின்னு பேசுற மாதிரி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நடந்த அப்புறமா நீங்க இந்த கேமை விட்டு வெளியே வரதுக்காக எந்த குண்டூசியால உங்க கையில குத்தி ரத்தத்தை வர வச்சீங்களோ அந்த குண்டூசிய நீங்க நிக்கிற 17வது படிக்கட்டிலே வச்சிட்டு நீங்க உதவிக்கு கூப்பிட்ட அந்த ஆத்மாவோட பேரை மறுபடியும் 8 தடவை சொல்லிட்டு என்ன எப்படியாவது இவங்க எல்லார்கிட்ட இருந்து காப்பாத்து, அதுக்காக தான் உன்னை நான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த 18வது படிக்கட்டுல காலை வைக்காம ஸ்ட்ரெயிட்டா 19வது படிக்கட்டுக்கு போகணும். தப்பி தவறி நீங்க தெரியாம அந்த 18வது படிக்கட்டுல உங்களோட கால் பட்டுச்சுன்னா நீங்க கூப்பிட்ட அந்த ஆத்மாவோ உங்களை விடாம ஃபாலோ பண்ணும். 19வது படிக்கட்டுக்கு போன அப்புறமா நீங்க கையில வச்சிருக்கிற சாப்பீஸ வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டு அந்த கோட்டுக்கு மேலேயே கல்லுப்பையும் தூவணும். அதுக்கப்புறமா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்காம நீங்க அந்த படிக்கட்டுல மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும். யாரு உங்களை கூப்பிட்டாலும் யாரு
கத்தி அலர்னாலும் திரும்பி மட்டும் பார்க்கவே கூடாது. குறைஞ்சது ஒரு 40 நிமிஷமாவது நீங்க இந்த சடங்கெல்லாம் செஞ்ச அந்த படிக்கட்டுக்கு பக்கத்துல போகவே கூடாது. அதுக்கப்புறமா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு நீங்க கையில வச்சிருக்கிற கல்லுப்பால நீங்க போட்ட எக்ஸ் மார்க்கு, அதுக்கப்புறமா அந்த படிக்கட்டுல தொளிச்ச ரத்தம்னு எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட விடாம கிளீன் பண்ணி எடுத்துடணும். தயவு செஞ்சு இது எல்லாமே போய் ஒரு மூட நம்பிக்கை, இதெல்லாம் பண்ணா எதுவுமே வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களோட வீடு மாதிரியான இடங்கள்ல இத ட்ரை பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. பேயின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இல்ல நான் எப்படியாவது ஒரே ஒரு தடவை பேய பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இத ட்ரை பண்ண சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜாவோ வாய்ஸ் நோட்டாவோ சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.